சண்டே அன்னைக்கு சூர்யாவும் பாலாவும் சேர்ந்து பண்ண வேண்டிய ஒரு படம் வனங்கான் டிராப் ஆகுதுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. டியூஸ்டே அன்னைக்கு ரெடிட்ல ஒரு போஸ்ட் பார்க்குறேன். 2020ல சூர்யா கொடுத்த ஒரு இன்டர்வியூ ரீசர்ஃபேஸ் ஆகுது. அண்ட் இந்த ரெண்டு இன்சிடென்ட்ஸ்க்கும் விஜய் சேதுபதியோட கரியருக்கும் என்ன கனெக்ஷன், அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வணக்கம், வெல்கம் பேக் டு ஃபில்மி. வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த வீடியோல விஜய் சேதுபதியும் சூர்யாவும் கம்பேர் பண்ணதுக்குலாம் பண்ணல. ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட், ஒரு எக்ஸாம்பிளா தான் இந்த ரெண்டு இன்சிடென்ட்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஸோ வனங்கான் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். சூர்யா, பாலா, நந்தா, பிதாமகன்ல பார்த்த ஒரு சம காம்பினேஷன், ஒரு சம ரிலேஷன்ஷிப். அந்த கொலாபரேஷன் வந்து 20 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்தா ஆப்வியஸ்லி எக்ஸைட்டிங்காக தான் இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வனங்கான் ஒரு படம் அனௌன்ஸ் பண்றாங்க. ஆனா சண்டே அன்னைக்கு 2D என்டர்டெயின்மெண்ட்ல இருந்து ஒரு ட்வீட் வருது. பாலா சார்பா ஒரு லெட்டர், ஒரு பிரஸ் ரிலீஸ் மாதிரி ஒன்று வருது. வனங்கான் ஸ்டோரியில சில சேஞ்சஸ் பண்ணதுனால சூர்யாவுக்கு செட் ஆகல போல. ஸோ ஒரு சைட்ல ஆப்வியஸ்லி ஒரு சேட் நியூஸ் தான், பட் இன்னொரு சைட்ல ஒரு மேபி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். ரீசன் let's go back to November 2020. சூரரை போட்டு ரிலீஸ் ஆகுது. அதுக்கு மேபி ஒரு 1 வீக் அப்புறம் சூர்யா ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த இன்டர்வியூவோட மெயின் ஹைலைட் என்னன்னா, குறிப்பா ஒரு டைரக்டரோட கொலாபரேட் பண்ண ஒரு படம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சூர்யா பேசியிருப்பாரு, கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசியிருப்பாரு. அந்த படத்தோட ஒர்க்கிங் ப்ராசஸ் அண்ட் அந்த படத்தோட ரிசல்ட்னால ஒரு டிசிஷன் எடுக்கிறார். இனிமே பர்சனல் ஆப்ளிகேஷனுக்காக படம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. ஆர்டிகிளோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், போய் பார்த்துக்கோங்க. யார் அந்த டைரக்டர் ஈஸியா கெஸ் பண்ணலாம், நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. பட் பாயிண்ட் இஸ், நிறைய ஆக்டர்ஸ் அவங்களோட பர்சனல் ஆப்ளிகேஷனால இல்லனா அவங்களோட டைரக்டர்ஸ் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப்னால நிறைய படம் கமிட் பண்றாங்க. அண்ட் அது பண்றது வந்து அவங்களோட இஷ்டம். பாக்கி இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி ஃபில்ம் இண்டஸ்ட்ரியிலும் a lot of things work on personal connection. பட் ஃபில்ம் இண்டஸ்ட்ரின்னு வந்துட்டா, ஆடியன்ஸ்க்கு ஒரு ப்ராடக்ட் கொடுக்கணும்னு வந்துட்டா, பர்சனல் ஆப்ளிகேஷனுக்கும் மேல இன்னும் சில ஃபேக்டர்ஸ் இருக்கு. டைரக்டரோட விஷன், படத்தோட ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, ஓவரால் படத்தோட குவாலிட்டி. So a good product for the audience is much more important than any other reason. So maybe இதுதான் வனங்கானோடையும் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லேயே எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாமா வேணாமா, அது ஒரு நல்ல பிராக்டிஸ் தான். ஏன்னா ப்ரொடியூசர்ஸ், காஸ்ட் அண்ட் க்ரூ, ஆடியன்ஸ் எல்லாரோட டைம், எஃபர்ட் அண்ட் மணி இன்வால்வ்டா இருக்கு. ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயம் கிளியரா இல்லைனா, சப்போஸ் ஏதாச்சும் ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், கிரியேட்டிவ் டிஃபரன்சஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா மியூச்சுவலி அக்ரி பண்ணிட்டு அந்த படத்தை டிராப் பண்றது தான் ஐ திங்க் இஸ் பெட்டர் ஃபார் எவ்ரி ஒன். மேபி வேற ஏதாச்சும் படத்துல திருப்பி கொலாபரேட் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்கும் விஜய் சேதுபதியோட கரியருக்கும் என்ன கனெக்ஷன்? செப்டம்பர் 2021 லாபம் படம் ரிலீஸ் டைம் நினைக்கிறேன். விஜய் சேதுபதி பரத்வாஜ் ரங்கனுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு. அந்த இன்டர்வியூல பிஆர் ஒரு சம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு क्वेश्चन கேட்டிருப்பாரு. விஜய் சேதுபதியோட அப்கமிங் லிஸ்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் அவர் காட்டிட்டு, எப்படி இவ்ளோ ஃபிலிம்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்குது, அந்த மாதிரி ஒரு क्वेश्चन கேட்டிருப்பாரு. அதுக்கு விஜய் சேதுபதி என்ன ரிப்ளை பண்ணாருன்னா, கதை நல்லா இருக்கும் சார், ஃபஸ்ட்டு தூண்டில். ஓகே, கதை நல்லா இருக்கும், பிடிச்சிருக்கும், இயக்குனர் பிடிக்கும். இப்போ டேட் இல்லைங்கிறது எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பேன் நான். கடைசியில் எமோஷனில் தான் போய் உள்ள உட்காருது. இங்கே பேசி எனக்கு மேனேஜர் கிடையாதா, சில சமயம் வந்து சொன்ன டேட்டு தாண்டி போடுவாங்க, அங்கே தான் லாக் ஆகிடுவேன். எனக்கு என்னென்ன பயம்னா, அது ஏன் தப்பாக இருக்காது, ஆனால் தப்பு நம்ம பண்ண மாதிரி தெரியும். ஆனால் அது எமோஷனில் வேறு வழி இல்லாமல் உள்ளே போனேன். ஒன்ஸ் அகேன், யாரு எந்த ரீசனுக்கு படம் பண்றாங்க அது அவங்களோட இஷ்டம். ஒரு ஆடியன்ஸா நமக்கு என்ன வேணும்? நல்ல படம், அவ்வளவுதான். அண்ட் விஜய் சேதுபதியோட கரியர் எடுத்து பார்த்தா, புதுப்பேட்டை, நான்மா நல்ல மாதிரி படத்துல பிட் ரோல்ஸ்ல நடிச்சு, சுந்தர பாண்டியன்ல ஒரு யூனிக்கான, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வில்லனா நடிச்சு, பீட்சால ஒரு லீட் ஹீரோவா இன்ட்ரோடியூஸ் ஆகிறாரு. சம ரெஸ்பான்ஸ் பாக்குறாரு. அதுக்கப்புறம் லைனா நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம், சூது கவும், இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, 400 ரவுடிதான், பன்னியாரும் பத்மினியும், 2016ல ஒரு பீக்கை டச் பண்றாரு. எதை தொடராரோ எல்லாமே கோல்டா மாறுது, எக்ஸெப்ட் ரெக்க. அதை பத்தி பேச வேணாம். பட் அபார்ட் ஃப்ரம் தட், சேதுபதி காதலும் கடந்து போகும், இறைவி, தர்மதுரை, ஆண்டவன் கட்டளை, 2017ல விக்ரம் வேதா, 2018ல 96 செக்கச்சவந்த வானம், 2019ல சூப்பர் டிலக்ஸ், 21ல மாஸ்டர், 22ல கடைசி விவசாயி, காத்துவாக்குல 2 காதல், விக்ரம்ல ஒரு ஆன்டாகனிஸ்டா, எல்லாமே சம பெர்ஃபார்மன்ஸஸ், சம வெரைட்டி, சம ரோல்ஸ். ஆனா இதே லிஸ்ட் மாதிரி இன்னொரு ஒரு லிஸ்டும் இருக்கு. இதோட இன்னும் கன்சிஸ்டன்டா இருக்கு. எஸ்பெஷலி போன 4-5 வருஷத்துல ரெக்க, கருப்பன், ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன், ஜுங்கா, சிந்துபாத், சைரா, சங்கத்தமிழன், லாபம், துக்ளக் தர்பார், அனபல் சேதுபதி, ஹிட் ஃப்ளாப், அதை பற்றிலாம் சொல்ல. ஆனால் இந்த லிஸ்ட்டில் ஆனஸ்டாக உங்களுக்கு எவ்வளோ படம் பிடிச்சிருக்கு, எவ்வளோ படம் வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ், எவ்வளோ படம் வந்து விஜய் சேதுபதி செட் பண்ண ஒரு ஸ்டாண்டர்டை மேட்ச் பண்ணுது, அது நீங்களே சொல்லுங்கள். இன்னொரு சைடில் மாஸ்டர் ஷெஃப் தமிழ் பண்ணுறாரு, நிறைய ஆட்ஸ் பண்ணுறாரு. அது தப்புலாம் சொல்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸும் இல்லை. பட் ஒரு சைடில் பார்த்தா சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த ஆள் வந்து ஒரு அவுட் சைடராக இருந்து எங்கேருந்தோ வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழைஞ்சு ஒரு நல்ல ரைஸ் பார்த்து புது புது ப்ராஜெக்ட்ஸ், புது புது இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி
ஸ்டோரிஸ்லாம் ட்ரை பண்ணி நிறைய ஒர்க் பண்றாரு. அதுக்கு ஏத்தாப்புல நல்ல சம்பளமும் கிடைக்குது. ஸோ அந்த வகையில பார்த்தா ஒரு நல்ல விஷயம் தான். பட் இன்னொரு சைடில் பார்த்தா ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆடியன்ஸ்க்கு ஒரு தரமான ப்ராடக்ட், ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. யாரும் வேணும்னே குப்பை படம் பண்றாங்க அப்படிலாம் சொல்ல. ஒரு ஆங்கிள் இந்த பர்சனல் ஆப்ளிகேஷனால பண்ற படம், அதனால குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, அதனால மேபி குவாலிட்டி டிக்ரீஸ் ஆகுது, அடி வாங்குது. முன்னாடி இருந்த ஃப்ரெஷ்னஸ் கொஞ்சம் கம்மியா தான் தெரியுது. டிஎஸ்பின்னு ஒரு படம் வந்திருக்கு, அதோட ட்ரெய்லர் மட்டும் பாருங்க. அது பார்த்ததுக்கு அப்புறம் நான் சொல்றது வந்து ரைட்டா தப்பா அது நீங்களே சொல்லுங்க. பட் ஜஸ்ட் ஒரு ஆடியன்ஸ், ஒரு ஃபேன் பெர்ஸ்பெக்டிவா பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆன்டாகனிஸ்ட் ரோல்ஸ், கேமியோ ரோல்ஸ் இதெல்லாம் நல்லா தான் பண்றாரு. பட் when it comes to lead hero projects, இவ்வளோ குவான்டிட்டினால குவாலிட்டி கண்டிப்பா அடி வாங்குது. ட்விட்டர்ல loner_b96 ஒருத்தர் ஒரு லெட்டர் மாதிரி எழுதியிருப்பாரு. பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, உங்களுக்கு புரியும். ஒரு ரொம்ப ஜெனுவினா, ஆனஸ்டா, எமோஷனலான ஒரு சிம்பிள் லெட்டர். ஸோ கமல் வீடியோல சொன்ன மாதிரி நமக்கு பிடிச்ச ஆக்டர்ஸ் கண்டினியூஸா ஒரு பேட்டர்ன்ல டிசப்பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பாஸ் பட்டன் நமக்கிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல தோணும். அதே தான் நானும் ஒரு விஜய் சேதுபதி ஃபேனா சொல்லுவேன். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த லிஸ்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் இப்போ சொன்னேனே அது எல்லாமே எப்போ கம்ப்ளீட் ஆயிருச்சு. டிஎஸ்பி இஸ் ப்ராபபிலி த லாஸ்ட் ஆஃப் தட் லிஸ்ட். அண்ட் மேபி போன 2 வருஷத்துல பேண்டமிக் டைம்ல எல்லாரும் பண்ண மாதிரி கொஞ்சம் இன்ட்ரோஸ்பெக்ஷன், கொஞ்சம் ரீஸ்ட்ராட்டஜைசிங்லாம் நடந்திருக்குன்னு நம்புறேன். ஏன்னா அப்கமிங் லிஸ்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கட்ரீனா கேஃப்க்கு ஆப்போசிட்டா மேரி கிறிஸ்மஸ்னு ஒரு படம் ஸ்ரீராம் ராகவன் டைரக்ஷன்ல பண்றாரு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இந்தியன் ஃபில்ம் மேக்கர்ஸ் டுடே. சூரிய எதிரா வெற்றிமாறன் டைரக்ஷன்ல விடுதலை, ஃபேமிலி மேனோட மேக்கர்ஸோட ஃபர்ஸின்னு ஒரு வெப் சீரிஸ், ரஞ்சித் ஜெயக்கொடி டைரக்ஷன்ல மைக்கேல், அட்லி டைரக்ஷன்ல ஷாருக் கான் ஆப்போசிட்டா வில்லனா வராரு ஜவான்ல. சொன்ன மாதிரி அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்ல நிறைய பிளானிங் போன மாதிரி இருக்கு. குவான்டிட்டி கம்மியா இருக்கு, பட் ஹோப்ஃபுல்லி குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் நம்புறேன். மிட் 2000ஸ்ல விஜய் சேதுபதி எப்படி ஒரு நியூ வேவ் கொண்டு வந்தாரோ, எப்படி இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான வெரைட்டியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணி சக்சஸ் பார்த்தாரோ, அது கண்டினியூ ஆகணும். அந்த மாதிரி படத்துக்கு ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை, ஒரு நம்பிக்கை. அவ்வளவுதான். உங்களோட கருத்து என்ன? நீங்க விஜய் சேதுபதியோட கரியரை எப்படி பாக்குறீங்க? அப்கமிங் ஃபிலிம்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன? எல்லாத்தையும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. அதே மாதிரி நம்ம ஃபுல்லி ஃபில்மி சேனல்ல என்னெல்லாம் கண்டென்ட் வரணும் அதெல்லாம் கூட கமெண்ட்ஸ்ல போடுங்க. fullyfilmy.in நம்ம மர்ச்சன்டைஸ் ஸ்டோர்ல போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நிறைய நியூ ஹுடீஸ்லாம் லான்ச் பண்ணிருக்கோம், போய் செக் அவுட் பண்ணுங்க. பட் ஃபார் நவ, thank you so much for watching. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.